السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் கல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைவரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில், இந்த புனித மிகுந்த மாதத்தில் நாம் தொடர்பயானாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக அதிகம் பேசப்படாத, பல நபர்களும் அறியாத ஒரு சில சஹாபாக்களினுடைய சுருக்கமான வரலாறுகளை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு நபி தோழரை பற்றியும் அவர் எந்த அளவிற்கு சிலை வழிபாட்டில் மூழ்கி இருந்தார் என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம். பயானை ஆரம்பிக்கும் பொழுதே கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நேற்று பார்த்த அந்த நபி தோழரினுடைய பெயர் என்னன்னு தெரியுமா? அபூஜஹல். அம்ரு பின் ஆஸ். அம்ரு பின் ஆஸ் கிடையாது, அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மதீனத்து வாசி. இவர் ஒரு அன்சாரி தோழர்களில் ஒருவராக இருக்கிறார். மதீனாதான் இவரினுடைய பூர்வீகம். இவரை சொல்லும் பொழுது இவரினுடைய குலத்தின் பெயரை குறிப்பிட்டிருந்தோம். இவர் இந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு இவரினுடைய குலத்தின் பெயரை சொல்லியிருந்தோம். இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் ஞாபகம் இருக்கா? மயான அமைதியா இருக்கு, சொல்லுங்க. பனு சலமா குலத்தை சார்ந்தவர். பனு சலமா அப்படிங்கிறது மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குலம். ஏன்னா அதிகமான மக்கள், மெஜாரிட்டியான மக்கள் பனு சலமா குலத்தாரை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பனு சலமா கோத்திரத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்படி தலைவராக இருக்கக்கூடிய இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா இணை வைப்பில் மூழ்கி போயிருந்தார். இவரினுடைய 3 மகன்கள், அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தந்தையாக இருக்கக்கூடிய இவர் ஆரம்ப கட்டத்துல எளிதில் இஸ்லாத்திற்குள் வந்து விடவில்லை. இவர் இஸ்லாத்திற்குள் வந்த சம்பவத்தை பார்த்தால் மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இவர் எந்த அளவுக்கு இணை வைப்புல மூழ்கி இருந்தார்னா, நேற்றைய தினமே குறிப்பிட்டிருந்தோம், ஒரு சிலை ஒன்றை தம்முடைய வீட்டிலேயே வைத்து தினமும் அதற்கு பூஜை செய்வார். தினமும் காலையில எந்திரிச்சோனையே முதல் வேலை வரைக்கும் என்னன்னா அந்த சிலையிட்ட போய் அந்த சிலையை சுத்தப்படுத்தி அதற்கு பட்டாடை அனுபவிச்சு அதே போன்று அதற்கு நறுமண திரவியங்கள்லாம் அதற்கு பூசி அப்படி அதை பார்த்து மகிழக்கூடிய ஒரு மனிதர் தம்முடைய வீட்டிலேயே ஒரு சிலையை வைத்திருந்தார். அந்த சிலையினுடைய பேர் ஞாபகம் இருக்கா? மனாஸ். மனாஸ் அப்படிங்கிற ஒரு சிலை. அது அன்றைக்கு இருந்த அவர்களினுடைய தெய்வ கடவுள் கொள்கைகள்ல ஒரு சிலை. அந்த சிலையை வீட்டிலே வச்சிருக்கிறாரு, நல்ல முறையில பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி இவர் இருக்கின்ற நிலையில் இவரினுடைய உள்ளத்திற்குள் ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல இவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஹிஜ்ரத் செய்தவர்கள் இருந்தார்கள். மக்காவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 13 ஆண்டு காலங்கள் வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்ததற்கு பின்பாக அங்கிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்டே ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக காத்திருந்தாங்க. அல்லாஹ் எப்ப நமக்கு கட்டளை இருந்தானோ அப்ப நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு போவோம் அப்படின்னு நபி அவர்கள் மக்காவிலேயே காத்திருந்தார்கள். ஆனால் தாம் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பாக அங்கு தம்முடைய தோழர்களை சிறு சிறு குழுக்களாக அனுப்பினார்கள்.
ஆரம்பத்துல நீங்க மதீனாவுக்கு போங்க, மதீனால அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லி ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சில நபி தோழர்களை அனுப்பினார்கள். அப்படி ஆரம்பமாக முதலில் மதீனாவை நோக்கி ஹிஜ்ர செய்ய 2 நபி தோழர்களை நபி அவர்கள் அனுப்பினார்கள். ஒரு நபி தோழர் அப்துல்லா பின் உம்மி மக்தூம், கண் தெரியாத ஒரு சஹாபி. இவர் ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்தில் அனுப்புகிறார்கள். இவர் திருமறை குர்ஆனை அதிகமாக தெரிந்து வைத்திருந்தார். இவர் சென்ற மக்களுக்கு மத்தியில ஏராளமான தாவா பணிகளில் ஈடுபட்டார். இவரோடு சேர்த்து இன்னொரு ஒரு நபி தோழரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த நபி தோழர் பேர் தெரியுமா? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பிரபல்யமான ஒரு சஹாபி. மக்காவுல வாழும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர். இவரினுடைய செல்வத்தை பத்தி சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு வர்ணனையை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இவர் செல்வந்தரா இருப்பார்னா, இவர் பக்கத்து தெருல நடந்து போவார். அடுத்த தெருல இருக்கிற ஆட்கள் பக்கத்து தெருல முஸ்அப் பின் உமைர் நடந்து போறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதை வச்சுனா அவரினுடைய வாசனை திரவியங்கள் அந்த அளவுக்கு இருக்குமா. அந்த காலத்துல செல்வந்தர்கள் மாத்திரம்தான் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவார். இவர் செல்வந்தர்களிலேயே உச்சகட்டத்தில் இருந்தவர். அந்த அளவிற்கு இருந்த ஒரு மனிதர் மக்காவிலே இணை வைப்பவராக இருக்கும் பொழுது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ர செய்து வருகிறார். எல்லா பொருளாதாரத்தையும் தியாகம் செய்துவிட்டு வருகிறார். திருமறை குர்ஆனை அதிகமாக தெரிந்து வைத்திருந்த ஒரு நபித்தோடு இவர் மதீனாவிற்கு வருகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவிற்கு வந்தது அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் வந்துட்டு இவர்களினுடைய தாவா தான் மதீனாவினுடைய ஆரம்ப கட்ட தாவா பணி. வந்து ஏராளமான திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை வீடு வீடாக சென்று சொல்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்தித்து எல்லோரிடத்திலும் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள். அப்படி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் செல்கிறார்கள். அம்ர் பின் ஜமூஹ் அவர்கள் வணக்க வழிபாட்டை சிலை வணக்கத்துல மூழ்கி இருந்தவர்கள். அப்பொழுது முதல் முறையாக முஸ்அப் பின் உமைர் அவர்களினுடைய நாவில் இருந்துதான் திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை கேட்கிறார்கள். திருமறை குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமே கேட்கக்கூடிய மக்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு குணம் இந்த திருமறை குர்ஆனுக்கு இருக்கிறது. அம்ர் பின் ஜமூஹ் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இந்த திருமறை குர்ஆனின் மூலம் ஒரு ஈர்ப்பு ஒன்று கிடைக்கிறது. இருந்தாலும் அந்த ஈர்ப்பு இஸ்லாத்தில் நுழைகின்ற அளவிற்கு போதுமானதாக இல்லை. இவர் அந்த தெய்வ கொள்கையிலேயே அந்த கடவுள் கொள்கையிலேயே மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இவர்களினுடைய 3 மகன்கள் ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க. நம்ம அத்தா இப்படியே இருக்கிறாரு, இந்த வணக்க வழிபாட்டுல சிலை வணக்கத்திலேயே மூழ்கி போயிருக்கிறார், மனாஃப்ங்கிற இந்த தெய்வத்தை அவர் ரொம்ப ஒரு பற்றோட பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இவருக்கு நம்ம சரியான ஒரு பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் என்று அவர்களினுடைய 3 மகன்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆலோசனை கேட்கிறார்கள் ஒரு சில நபித்தோழர்களுக்கு. எப்படி நம்முடைய அத்தாவிடத்தில் இது வெறும் ஒரு சிலைதான், இதற்கு எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, அப்படிங்கிறத எப்படி உணர்த்தலாம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது ஒரு குழு ஒன்று சேர்கிறார்கள். என்ன குழுனா, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவரும் மார்க்கத்தில் ஏராளமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரும் அந்த அம்ர் பின் ஜமூஹ் அவர்களினுடைய 3 மகன்கள் 4 பேர் சேர்ந்த ஒரு குழு. இந்த 4 பேர் சேர்ந்த ஒரு குழுவும் ஒரு திட்டம் ஒன்றை திட்டுகிறார்கள். எப்படி அம்ர் பின் ஜமூஹ் அவர்களை அந்த சிலை வெறும் ஒரு சிலைதான், அதற்கு எந்த விதமான ஒரு ஆற்றலும் இல்லை என்பதை உணர வைப்பதற்காக ஒரு திட்டத்தை திட்டுகிறார்கள். என்ன திட்டம்னா, அம்ர் பின் ஜமூஹ் அவர்கள் வாசன திரவியங்கள்லாம் போட்டு நல்ல ஒரு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இரவு நேரத்துல போய் தூங்கிடுறார். தூங்கியதற்கு பின்பாக இந்த இளைஞர்களினுடைய குழு வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த சிலையை கடத்தி எடுத்து சென்று விடுகிறார்கள். அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை வைத்து நல்ல முறையில பராமரித்து கொண்டு வந்தார் மிகப்பெரிய செல்வந்தர் அம்ர் பின் ஜமூஹ். அந்த இடத்துல இருந்து அந்த மனாஃப்ங்கிற சிலையை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் கடத்தி சென்று விடுகிறார்கள். கடத்தி எடுத்துக்கிட்டு போய் எங்க போறாங்கன்னா, இந்த பனு சலமா கூட்டத்தினுடைய கூடாரங்களுக்கு பின்புறமாக குப்பை மேடுகள் இருக்கும். அந்த குப்பை மேட்டுல ஒரு குழியில இந்த சிலையை போய் போட்டுறாங்க. இவர் அம்ர் பின் ஜமூஹ் என்ன செய்வார்னா, காலையில எழுந்த உடனேயே முதல் வேலை எழுந்து மனாஃபை பார்க்கணும், அந்த சிலையை பார்க்கணும், அதற்கு பூஜை செய்யணும். இதுதான் இவருக்கு ரொம்ப பிடித்தமான காரியங்கள். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கிறாரு, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டெய்லி காலையில இத்தனை வருஷமா தினந்தோறும் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு இந்த சிலையை தான் பார்ப்போம், இந்த சிலை இதே இடத்துலதான் இருக்கும். இன்னைக்கு எந்திரிச்சு பார்க்கிறாரு, அந்த சிலையை காணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. இவருக்கு ஒரே பதட்டம், ஒரு அதிர்ச்சி வருகிறது, மிகப்பெரிய கோபம் வருகிறது. யாரு இப்படி செஞ்சான்னு தெரியல, சில தானாலாம் எந்திரிச்சு போகாது, யாரோ இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கோபத்துல என்ன செய்யறது தெரியாம எல்லா இடங்களிலும் தேடுகிறார். அந்த சிலை எங்கேயாவது கிடைச்சதாக அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறார். இறுதியாக பார்த்தால்
குப்பைகளில் ஒரு குழிக்குள்ளே இந்த சிலை கிடக்கு. பார்த்து இவருக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல். இந்த சிலை இங்கே கொண்டு வந்து போட்டுட்டாங்களே, யாரு இப்படி செஞ்சான்னு தெரியல. அந்த மனாவிடத்திலேயே பேசுகிறார்கள் அந்த சிலை இடத்துல, மனாஃபே உன்னை யாரு இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, யாராவது செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்துல இருக்கிறார். திரும்ப அந்த சிலையை எடுத்துக்கிட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து நல்ல முறையில அதை திரும்ப சுத்தப்படுத்தி நல்ல முறையில அதை குளிப்பாட்டி அதற்கு திரும்ப பட்டாடையாக வச்சு அதற்கு இன்னும் ஏராளமான வாசல் திரவியங்கள்லாம் போட்டு திரும்ப அந்த இடத்துல வச்சுட்டு நைட்டு போய் தூங்க போயிடுறாரு. திரும்ப 2வது நாள் இரவு அதே குழு மீண்டும் உள்ளே வருகிறார்கள். திரும்ப அந்த சிலையை தூக்கிறாங்க, எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு வேற ஒரு குழியில போட்டுறாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் வச்சிருக்கிறார். திரும்ப அதிர்ச்சி, ஏன்னா நேற்று தான் ஒரு நாள் காணாம போயிருச்சுன்னு பார்த்தோம், இன்னைக்கும் காணாம எங்க போச்சு தெரியலையே. மீண்டும் தெழுகிறார். அந்த குப்பை குழியில போய் பார்க்கிறார், அங்கே இல்லை. திரும்ப கொஞ்ச நேரம் தேடி பார்க்கிறார், இன்னொரு குப்பை குழியில இருக்கு. அப்பயும் இவருக்கு ரொம்ப ஒரு மனசங்கடம் ஆயிடுச்சு. என்னது, நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சிலை இப்படி குப்பையில வந்து கிடக்குது, யாரு செய்யறான்னு தெரியலையே. திரும்ப எடுத்துட்டு வராரு, திரும்ப சுத்தப்படுத்துறாரு, திரும்ப வைக்கிறாரு, திரும்ப அன்னைக்கு நைட்டு போய் தூங்கிறாரு. 3வது நாளும் இதே நடக்குது. 3வது நாளும் அந்த குழு வருகிறார்கள், எடுத்து கொண்டு போய் ஒரு குப்பை குழியில் போட்டு விடுகிறார்கள். இவருக்கு தெரிஞ்சிருச்சு. காலையில தெரிஞ்சு பாக்குறாரு, இல்ல சரி எப்படி அந்த குப்பை குழியில தான் கிடக்கும், போய் எடுத்துக்கிட்டு வந்துருவோம். போய் அங்க எங்க தேடுறாரு, எடுத்துறாரு. எடுத்துக்கிட்டு வந்து இப்ப சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு மாற்று வழியை யோசிக்கிறார். அம்ரு பின் ஜமு, டெய்லி இப்படி காணாம போய்கிட்டு இருக்கு, இது சரிபட்டு வராது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி அதற்கு ஆடையெல்லாம் அனுபவிச்சு நறுமண திரவியங்கள்லாம் போட்டு வச்சுட்டு இவரினுடைய வாளை இருக்கிறார், இவரினுடைய போர்வாள். அந்த போர்வாளை எடுத்து அந்த மனாஃபுக்கு பக்கத்திலே வச்சிருக்காரு. பக்கத்திலே வச்சுட்டு, நீ தான் இத்தனை காலங்களா எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற, இவரினுடைய நம்பிக்கை அதுதானே, இந்த மனாஃபின் மூலமாகத்தான் நமக்கு நிறைய செல்வம் கிடைக்குது, இந்த மனாஃபு தான் நம்மளை பாதுகாக்கிறது, எல்லா விதமான நம்பிக்கையும் இவருக்கு அப்படித்தான் இருந்தது. வாழ மனாஃப்ட கொடுத்துட்டு அந்த சிலைட்ட கொடுத்துட்டு சிலைட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இத்தனை காலங்களாக நீ தான் என்னைய பாதுகாத்து, இப்ப நான் இந்த வாழை ஓட்ட ஒப்படைச்சிட்டு, இன்னைக்கு ராத்திரி உன்னை யாராவது கடத்த வந்தா, உன்னை யாராவது எடுத்துட்டு போக வந்தா அவர்களை நீ சும்மா விட்டுறாத, வாழை எடுத்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை வெட்டி வீழ்த்தி விடு அப்படின்னு இவருக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி. இனிமே நம்ம சிலையை யாரும் தூக்க மாட்டாங்க, அவ்வளவு தைரியமா தூக்க வந்தாலும் மனாஃபோட பார்த்துக்கும் அப்படின்னு நிம்மதியா தூக்க போயிடுறாரு. மறுநாளும் அந்த குழு உள்ளே நுழைகிறது. அவர்களுக்கு இந்த சிலையை பார்த்துட்டு வாழை பார்த்துட்டு அவர்களுக்கு ஒரு சிரிப்பு, வாளோட வச்சுட்டு போயிருக்கிறாரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிலையை தூக்க வாழையும் தூக்க ரெண்டையும் தூக்கி விடுகிறார்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, குப்பை மேல போய் பார்க்கிறார்கள், ஒரு செத்து போன நாய் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த செத்து போன நாயினுடைய தலைமாட்டிற்கு அருகிலேயே இந்த சிலையை வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள். இவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இன்னைக்கு நம்ம சிலை கண்டிப்பா காணாம இருக்காது, ஒருவேளை யாராவது தூக்க வந்திருந்தாலும் மனாஃப் அவர்களை வெற்றி வீழ்த்தி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தூங்க போயிட்டு எந்திரிச்சு பார்க்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, என்ன சிலையையும் காணா வாழையும் காணா, ரெண்டையுமே காணாமே. திரும்ப போய் தேடி தேடி பார்க்கிறாரு. இறுதியா ஒரு குப்பை மேட்ல ஒரு செத்து போன நாயினுடைய தலைக்கு அருகில் அவர்களினுடைய சிலை இருப்பதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே இவருக்கு அப்பொழுதுதான் ஒரு வேறு விதமான ஒரு ஞான உதயம் வருகிறது. என்னது, இந்த சிலையினால இதையே இதனால காப்பாற்றிக்க முடியாது. இந்த தினந்தோறும் ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இந்த சிலை இது எப்படி இத்தனை ஆண்டு காலங்களாக என்னை காப்பாற்றி இருக்கும் என்கின்ற சிந்தனை அப்பொழுது அவருக்கு ஆழமாக வருகிறது. இந்த சிந்தனை தான் ஒரேடியாக அவர் சிலை வழிபாட்டிலிருந்து மீள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இப்ராஹிம் நபியும் இதே தோணியில ஏராளமான பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில செய்திருப்பார்கள். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அறிவுபூர்வமாக இருக்கும், ஏராளமான நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும். இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா, மக்களினுடைய பார்வையாக இருக்கும் பொழுது மக்களுக்கு கேட்கின்ற வகையில பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, சூரியனை பார்த்து விட்டு இதுதான் என்னுடைய இறைவன், இதுதான் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, உலகிற்கே ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது, இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்கும் இப்படின்னு மக்களுக்கு கேட்பதற்காக பேசுவார்கள். மக்கள் எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, சரி இப்ராஹிம் வந்துட்டு சூரியனை கடவுள் நினைக்கிறார் போல, இரவு நேரத்துல மறைஞ்சோட அதே மக்களுக்கு கேட்பதை போன்று உறக்க சொல்வார், இது என்னுடைய கடவுளாக இருக்காது, என்னுடைய கடவுள் ஒருபோதும் மறைய மாட்டான், அப்படித்தான் என்னுடைய இறைவன் இருப்பான். இதெல்லாம் இவர் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையில சொன்ன வார்த்தை கிடையாது, மக்களுக்கு புரிகின்றதற்காக இவர்கள் கையாண்ட ஒரு சில தந்திரங்கள். இன்னும் ஒருபடி மேல இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு தட்டு நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு சிலைகிட்ட போயிடுவாங்க. சிலைகிட்ட போயிட்டு இந்தா எடுத்து சாப்பிடு, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன இப்ராஹிம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சிலைக்கு நேரா போயிட்டு தட்டை எடுத்துட்டு இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எடுத்து சாப்பிடு, அது சாப்பிடாது. நான் எவ்வளவு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஏன் சாப்பிடாம இருக்கிறேன், எடுத்து சாப்பிடு, அது சாப்பிடாது, அது ஒரு சிலை தானே, எப்படி சாப்பிடும்.
மக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் என்ன செய்வார்னா அந்த சிலையை அடிப்பார். எவ்வளவு நேரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன வரியா, சாப்பிட மாட்டியா அப்படின்னு சிலையை அடிப்பார். அதனால திருப்பி கூட அடிக்க முடியாது. நான் உன்னை அடிக்கிறேன், நீ திருப்பி கூட அடிக்க மாட்டீங்க. மக்கள் பார்க்கின்ற வண்ணத்தில் இது அனைத்தையும் செய்வார். மக்களுக்கு ஒரு சிந்தனை செல்லும், அவர் சொல்றது சரிதானே, அந்த சில நாள் அந்த சாப்பாடு கூட சாப்பிட முடியல, நம்ம பழையெல்லாம் செஞ்சு போய் வைக்கிறோம், எல்லாம் வீண் தானே, அந்த சிலையினால அவரை அடிப்பவரை கூட திருப்பி அடிக்க முடியவில்லையே, இது எப்படி ஒரு கடவுளாக இருக்கும் என்கின்ற சிந்தனையை இப்ராஹிம் அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள். அதே தோணியில இதே இளைஞர்கள் இந்த அம்ரு பின் ஜமூஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை ஊட்டுகிறார். இவருக்கு நல்ல முறையில தெளிவு கிடைத்து விடுகிறார். மீண்டும் முஸஅப் உமைரை பார்க்கிறார். ஏராளமான திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை கேட்கிறார். தம்முடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் இவர் திருப்பி விடுகிறார். ஒரேடியாக கடவுள் கொள்கையிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார். இஸ்லாத்திற்கு வந்தது மாத்திரம் கிடையாது, உகது போர்க்களம் வருகிறது. இவரினுடைய தியாகத்தை பார்த்தால் நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு தியாகம் என்று. நேரடியாக உகது போர்க்களம் வந்தோட முதல் ஆளாக செல்கிறார். உகது போர்க்களத்துல நான் கலந்துக்கணும். பிள்ளைகள் அனைவரும் தடுத்து நிறுத்துகிறார்கள். இல்ல தந்தையை, நீங்க போய் கலந்துக்க வேணாம். ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் சொல்லி தடுத்து நிறுத்திருப்பாங்க? 2 கால்களும் ஊனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அம்ரு பின் ஜமூஹ் அவர்கள். 2 கால்களும் ஊனமாக இருக்கிறார். போர்க்களத்துக்கு போறேன்னு வந்து நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தந்தை நம்மள்ட்ட வந்து கேட்டா நம்ம விடுவோமா? நம்முடைய தந்தைக்கு ஒழுங்கா நடக்க கூட முடியாது. 2 காலுமே சீராளா இல்லை, ஒரு ஊனத்தோடு இருக்கிறார். நான் போர்க்களத்துக்கு போறேன்னு வர நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கால் நன்றாக இருக்கிறவங்களே போர்க்களத்துக்கு போனா திரும்ப வர்றதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதுவே ஒரு ஊர்ஜிதம் கிடையாது. நீங்க காலே உங்களுக்கு சரியில்லை, இந்த நிலையில போறேங்கிறது யாராக இருந்தாலும் விட மாட்டோம். அவர்களினுடைய மகன்களும் தடுக்கிறார்கள். எதற்கு தந்தையே, உங்களுக்கு கால் சரியில்லை, நீங்க போர்க்களத்துக்கு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது, போர்ல வந்து பின்னங்கி விடலாம். உடல் ஊனமாக இருப்பவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் போர்க்களத்துல சலுகைகள் உண்டு. நீங்கள் போர்க்களத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் போர்க்களத்திற்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது என்று தந்தை இடத்துல சொல்லி பார்க்கிறார்கள். அவர் கேட்கிற விடாபடியாக இருக்கிறார். நான் நிச்சயமாக போர்க்களத்தில் கலந்து கொள்வேன். அதே போன்று போர்க்களத்திற்கு வருகிறார். போர்க்களத்தில் வீரதீனமாக போரிடுகிறார். அதே போரிலே கொல்லவும் படுகிறார். ஷஹீதாக உயிர் தியாகம் செய்த மிகப்பெரிய தியாகியாக மாறுகிறார். அவரினுடைய சடலத்தை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அம்ரு பின் ஜமூஹ் அவர்கள் மரணித்தவர்களாக இருக்கிறார்கள். பனு சலமா குலத்தாரினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு கிடக்கிறார். அவரை பார்த்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், லஅராஹு யம்ஷி ஃபில் ஜன்னah ஸஹீஹல் ரிஜ்லைன். இதோ இந்த அம்ரு பின் ஜமூஹ், இவரினுடைய 2 கால்களும் சீரான நிலையில் சொர்க்கத்திலே இவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். முதல் வந்து கேட்டார்ல, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய 2 கால்களும் சரியாகுமா? சரியான நிலையில நான் சொர்க்கத்துக்கு போவேனா? இதுதான் இவரினுடைய ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றி காட்டினார். எப்பேற்பட்ட ஒரு வரலாறு என்று யோசித்து பாருங்கள். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு தியாகத்தை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில படிப்பினை எடுத்து பாருங்க. நம்ம பள்ளிவாசலுக்கு வராததற்கு எவ்வளவு காரணம் சொல்லுவோம்? ஏராளமான காரணத்தை அடிக்கிட்டே போவோம். காரணமே இல்லைனாலும் காரணத்தை உருவாக்குவோம். வேலை அதிகமா இருந்துச்சு, நைட்டு தூங்குறது லேட் ஆயிருச்சு, நான் மாத்திரை போடுறேன், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு இருப்போம். அம்ரு பின் ஜமூஹ் அவர்கள் அனைத்து விதமான காரணத்துக்கும் தகுதியானவர். போர்க்களத்துக்கு வரலன்னா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, எதுக்குமா போர்க்களத்துக்கு வரல? அவரினுடைய காலை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரியும். அவரிடத்தில் காரணம் இருந்தாலும் காரணத்தை காட்டிக் கொண்டு அவர் அமர்ந்து கொண்டு இருக்கவில்லை. தம்மால் முடிந்த தியாகத்தை செய்தார். மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியான சொர்க்கத்தை அவர் சொந்தமாக்கி கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இவரினுடைய வரலாறிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை எடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்திற்காக தியாகத்தில் ஈடுபட முடியுமோ அது அனைத்து விதமான காரியங்களையும் செய்து மிகப்பெரிய ஒரு தியாகியாக இறைவனை சென்று சந்திக்கக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.